முதல் வாசக முன்னுரை. காரிரில் நடந்த மக்கள் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியில் அக்களிக்கிறார்கள். ஏனெனில் இன்று நமக்கு மீட்பர் பிறந்துள்ளார். அவர் ஆட்சி வலிமை மிகுந்தது, அமைதி நிறைந்தது, நீதி செழித்தது என்றும் நிலை பெயராதது என வரவிருக்கும் அரசை பற்றி எசையா இறைவாக்கினர் கூறும் இந்த முதல் வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். எசையா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல களி கூர்கின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரச என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். ஆண்டவரே பாடிடுங்கள், அவர் பெயரை என்றும் வாழ்த்துங்கள். புறவே
கரி சனி சா கரி சனி சரி கப கரி சனி சா வானங்களே மகிழ்ந்திடுங்கள் பூவுலகே களி கூறுங்கள் வானங்களே மகிழ்ந்திடுங்கள் பூவுலகே களி கூறுங்கள் கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன்னார் பரியுங்கள் கடலும் அதில் வாழும் யாவையுமே ஆண்டவர் முன்னார் பரியுங்கள் வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள் வயல்வெளியும் வனமரங்களுமே ஆரவாரம் செய்து மகிழ்ந்திடுங்கள் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவர் மெசியாவார் இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவர் மெசியாவார் இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அருள் நம்மீது பொழியப்பட்டுள்ளது. இவ்வருளை வளப்படுத்த நாம் தீமையை களைய வேண்டும். ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. எனவே நாம் நம்மையே தூய்மையாக்க வேண்டும் என அறிவுறுத்தும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய இறைவார்த்தைகள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தாம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். துள்ளிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலன் இயேசு ஒளிரென புன்னகைத்தார். நல்லவர் உள்ளம் போல நலம்பெற பிறந்த செல்வர் இல்லை எண்ணாதவாறு இருகரம் விரித்து நின்றார். ஆண்டவர் இயேசுவில் அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருப்பயணிகளே, அனைவரும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம் அகில உலகமே இன்று அகமகிழ்ந்து அக்களிக்கின்றது, மகிழ்ச்சியால் பேறு வகை கொள்கின்றது. அன்னை மரியாதையுடைய பாடல் ஏற்றவாறு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய உள்ளமும் இல்லமும் உறவுகளும் இன்று பேறு வகையால் அகமகிழ்ந்து அக்களித்து கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தியாளர் 1 அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுகிறது என்கிற மாபெரும் இறை வாக்கிற்கு ஏற்றவாறு மாபெரனின் பிறப்பை மகிழ்ச்சியின் ஒளி வெள்ளத்தில் புத்தம்புது ஆடைகளை அணிந்து பல வண்ணமிகு விளக்குகளால் ஆலயத்தினுடைய உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் அமர்ந்து இயேசுவினுடைய திருசன்னிதானத்தில் அன்பின் திருக்குடும்பமாய் இணைந்து வந்து அந்த இயேசுவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான வேளையில் உங்கள் அனைவருக்கும் நமது அன்பான பங்கு பணியாளர் மற்றும் இந்த பலியை நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர் சார்பாகவும் இன்னும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த மனம் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை பாலன் இயேசுவுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்கள்.
அதனால் இப்போ பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யணும்? ஹாப்பி கிறிஸ்மஸ், சரியா? கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். நல்லா கை கொடுத்து குளிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். தூங்கிடுவியே இல்லைன்னா. வெரி குட். வெளியும் சொல்லலாம். எப்படி? வெளியே உள்ளவங்க வெரி குட். அனைவருக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். சரி, போதும். ரைட். அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரே வரியில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்லப்படுகிறது, முதலாக கிறிஸ்துவின் பிறப்பு இந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது வானதர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அஞ்சாதீர்கள், பெரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்கினியவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா 4 நிலைகளில் பார்க்கப்படுவதாக இந்த சமூகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒன்று, இயேசுவின் அன்பை பகிர்ந்தளிக்கும் ஒரு இனிய விழாவாக கிறிஸ்து பிறப்பு விழா இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு விழா அமைதிக்கான வழியை அடையாளம் காட்டியதால் இந்த விழா அகமகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு ஆனந்தத்தின் விழாவாக, மகிழ்ச்சியின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. சமூகத்தில் ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய வாழ்வில் இருந்து விடுதலையை கொடுக்கின்ற ஒரு விழாவாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா பார்க்கப்படுகிறது. இறுதியாக கடவுள் மனிதர் மேல் கொண்ட ஒரு இரக்கத்தின் விழாவாக, அன்பின் விழாவாக பார்க்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நிலையில்தான் இந்த வாசிக்கப்பட்ட 3 வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய மைய சிந்தனை, விண்ணக தேவன் மனிதனாக மண்ணில் ஏழையாக உதித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்லப்படுகிறது, நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராம் மெசியா. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவரா மெசியா. பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடிலில், மாமரியின் மடியில் மாபரனின் கரத்தில். பெத்லேகம் ஊரில் மாடடையும் குடிலில், மாமரியின் மடியில் மாபரனின் கரத்தில். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவரா மெசியா. இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கல, சரியா? இப்பதான் ஆரம்பிக்க போறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த 4 வாரங்களாக திருவருகை காலம் என்கிற மிகப்பெரிய ஒரு காலத்தை நாம் அது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக தயாரிப்பு செய்து, இன்றிலிருந்து நாம் கிறிஸ்து பிறப்பு காலம் என்கின்ற ஒரு காலத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்த தயாரிப்பினுடைய திருவருகை காலத்தில் 4 வாரங்களை திரு அவை நமக்கு கொடுத்தது. என்ன வாரங்கள்லாம் இருக்கு? ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். முதல் வாரம் என்ன வாரம்? கேள்வி எதுக்குன்னா தூங்கக்கூடாது, சரியா? அதுக்கு தான். முதல் வாரம் என்ன வாரம்? நம்பிக்கை. 2வது வாரம்? சரி, வெரி குட். 3வது நீங்க சொல்லக்கூடாது. 3வது வாரம் சொல்லுங்க. 4வது வாரம் அன்பு, இல்லையா? ஸோ இந்த 4 வாரங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் 4 விதமான மைய சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லை, சரியா? நானே சொல்லிடுறேன். முதல் வாரத்தில் நாம் சிந்தித்த மைய கருத்து, இறை நம்பிக்கையில் விழிப்பாய் இருந்திட. 2வது, மனமாற்றத்தோடு கிறிஸ்துவை அமைதியின் ஒளியில் நாம் பெற்றிட. 3வதாக, மகிழ்வின் ஒளியில் எதிர்பார்ப்போடு மெசியாவை நாம் கண்டிட. 4வதாக, அன்பின் ஒளியில் மலர்ந்த நீதிமான் யோசேப்பு என்று இந்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். இப்படி 4 வாரங்களும் நம்முடைய திரு அவை
திருவருகை காலத்தினுடைய மிக பெரும் தயாரிப்பாக கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்தை நாம் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நமக்கு தந்திருப்பதை நாம் உணர்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி இன்று ஒரு மாபெரும் யூபிலி கொண்டாட்டத்தை நமக்கு தந்தார். அந்த யூபிலி கொண்டாட்டம் என்னது தெரியுமா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். இந்த எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் ஆண்டில் இந்த இறை வார்த்தையானது ரோமருக்கு எழுதிய மடல் அதிகாரம் 5 இறை வார்த்தை 5 சொல்லப்படுகிறது. எதிர்நோக்கு ஒருபோது உங்களுக்கு ஏமாற்றம் தராது என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை இறை வார்த்தையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்வு கொண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், எதற்காக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் மனிதராக பிறந்து மாபெரும் யூபிலி கொண்டாட்டத்தை 2025ஆவது ஆண்டினுடைய மிகப்பெரும் யூபிலி கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த யூபிலி கொண்டாட்டமானது நிறைவு செய்கின்ற வேளையில் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த யூபிலி கொண்டாட்டம் 3 நிலைகளை எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. ஒன்று, இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும். திரும்ப நான் கேட்பேன். ஒன்று, இயேசுவை கொண்டாட வேண்டும். இரண்டாவது, திரு அவையை கொண்டாட வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கையாளர்களை நாம் கொண்டாட வேண்டும். சொல்லுங்க பாப்போம். மரியா டீச்சர் சொல்லுங்க. சொல்லுங்க. வெரி குட். சரி சரி, வெரி குட். ஸோ இந்த 3 நிலைகளில் நாம் இந்த யூபிலி கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். ஆக யூபிலி கொண்டாட்டத்தில் கிறிஸ்துவை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இயேசுனுடைய கொண்டாட்டம் வெறுமனே நம்முடைய வார்த்தைகளிலோ சொல்லிலோ அல்ல, மாறாக செயலில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது கொண்டாட்டமான திரு அவையை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், திரு அவையினுடைய கோட்பாடுகள், திரு அவை சொல்லக்கூடிய எல்லா விதமான கட்டளை நாம் கடைபிடித்து அந்த திரு அவைக்கு ஏற்றவாறு நாம் பயணிக்க வேண்டும். மூன்றாவது, நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைகள் சிறப்பாக அருள் அடையாளங்கள், திருப்பலி, பக்தி முயற்சிகள் இவை அனைத்தையும் கடந்து சகோதரத்துவ சமத்துவ நோக்கத்தோடு நாம் பிறருக்கு பணி செய்கின்ற போது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த வாழ்வுகள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் முன்னிலையில், திரு அவையின் முன்னிலையில் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அந்த கொண்டாட்டம் அது அயலாரிலும் பிறரன்பு சேவையிலும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுவே நம் ஆண்டவர் மீட்பராம் கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மிக பெரும் குடில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாபெரும் புனிதர் உருவாக்கிய அமைத்து தந்த ஒரு குடிலாக இருக்கிறது. இந்த குடிலை பற்றி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இந்த கிறிஸ்து பிறப்பிற்கான குடிலை யார் உருவாக்குனா, யார் கொண்டு வந்தா சொல்லி கேட்டபோது அந்த ஆசிரியருக்கு தெரியவில்லை. அதே கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். கிறிஸ்து பிறப்பிற்கான குடிலை உருவாக்கிய புனிதர் யார்? பிரான்சிஸா? உங்களை பார்த்தீங்களோ? பிரான்சிஸ் அசிசியார். இந்த மனிதர் தான் இந்த குடிலை உருவாக்கிய ஒரு மாபெரும் புனிதராக இருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு காவியத்தில் இயேசுனுடைய பிறப்பை பற்றி இவ்வாறு சொல்லப்படுகிறது. நம் இதயம் தேடி தம் இரு கரம் வைத்து சின்ன இமைகள் மூடி திறந்து இனிய புன்னகை இதழ்களால் எடுத்து வைத்து பிஞ்சு கால்கள் துள்ளி உதைக்க மரியின் மடியில் பாலகன் இயேசுவாய் மனூறு எடுத்தார் நம் ஆண்டவர். காரணம், அவர் இம்மானுவேலாய் நம்மோடு பயணிக்க.
இம்மானுவேலாய் நம்முடைய குடும்பத்தில் நாம் செல்லக்கூடிய பயணங்களில் நம்மோடு உடன் பயணிக்கின்ற ஒரு கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த நிலையில் எண்ணி பார்க்கின்ற போது யோவானுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கிறோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆக நம்மை தேடி வந்த கடவுளாக, நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தருகின்ற ஒரு தெய்வமாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவேதான் இயேசுனுடைய பணி வாழ்க்கை நாம் பார்க்கின்ற போது இயேசு மக்களை தேடி சென்று பணி செய்தவராக, மக்களோடு உடன் உழைத்த ஒரு பணியாளராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் எண்ணி பார்க்கின்ற போது அறிஞர் ஒருவர் சிறப்பாக அறிவியலுடைய மிக பெரும் தத்துவத்தை புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட அறிஞர் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாக நிலாவில் காலடி எடுத்து வைத்த ஒரு நபராக இருக்கிறார். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் நிருபர்கள் இவ்வாறு கேள்வி கேட்கின்றார்கள். முதலாக நீங்கள் நிலாவில் காலடி எடுத்து வைத்தீர்கள், எனவே இந்த உலகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டபோது அவர் சற்றும் தயங்காமல் சொன்ன வார்த்தை இதுவாகத்தான் இருக்கின்றது. நான் நிலாவில் காலடி எடுத்து வைப்பது முக்கியமல்ல, மாறாக எனக்காக இந்த மண்ணில் இயேசு கிறிஸ்து மனிதராக காலடி எடுத்து வைத்ததும், அவர் இந்த மண்ணில் மனிதராக பிறந்துதான் என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மிக பெரும் ஆனந்தம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, நீல் ஆம்ஸ்ட்ராங் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம். இருந்த போதிலும் அவர் நான் முதலில் நிலாவில் காலடி எடுத்து வைத்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை கண்டு பெருமிதம் கொள்ளாமல், கிறிஸ்து எனக்காக இந்த மண்ணில் மனிதராக பிறந்துள்ளார், அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, அதுவே எனது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொல்லி அவர் அந்த எண்ணத்தை சொன்ன ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 79 வாசிக்கிறோம், விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது பகுதியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 22 முதல் 23 வரை நாம் வாசிக்கின்ற போது அங்கு இவ்வாறு சொல்லப்படுகிறது. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பர், அவருக்கு நீர் இம்மானுவேல் என்று பெயர் இடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினராகவோ நம்முடைய இல்லத்தில் ஓராண்டோ அல்லது 1 மாதம் காலமோ தங்குவதற்காக அவர் வரவில்லை. நம்மோடு உடன் பயணிப்பவராக, நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யக்கூடியவராக, நம்முடைய துன்பங்கள் நாம் படுகின்ற போது நமக்கு இன்பத்தை தரக்கூடியவராக, நமக்கு ஆறுதல் தரக்கூடியவராக, நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பணிகளுக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடிய ஒருவராக அந்த இம்மானுவேலுடைய கடவுள் நமக்கு இருக்கிறார். எனவேதான் நமக்கு நற்செய்தி குறிப்பிட்டு காட்டுகிறது, இதோ உலகு முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு மிக பெரும் அழைப்பை எடுத்து காட்டுகிறார். மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 வாசிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில், அஞ்சாதீர்கள், இதோ பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி முதலாக கிறிஸ்துவின் பிறப்பு அன்று இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக கிறிஸ்துவின் பிறப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, பல்வேறு விதமான வேறுபாடுகளை கடந்து எல்லா மானுட சமூகத்திற்கும் கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்பே இம்மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அதே நற்செய்தியில் இறை வார்த்தை 11 வாசிக்கிறோம். தீவன தொட்டியில் இயேசுவை அன்னை மரியாவும் சூசையப்பரும் கிடத்தினர் என்று சொல்லப்படுகிறது. தீவன தொட்டி தான் இடையர்களுக்கு மிக பெரும் அடையாளமாக பார்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த தீவன தொட்டி ஆடு மாடுகள் உணவருந்துகின்ற ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. ஆக இயேசு உணவாய் நம் மத்தியில் வந்த ஒரு தெய்வமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தர உணவு நானே என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உணவாய் நம் மத்தியில் வருகை தந்த நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் நாம் வரவேற்க வேண்டும்.
எனவே இந்த நிலையில் நாம் எண்ணி பார்க்கின்ற போது மனிதராக மண்ணில் வந்தவர், இம்மானுவேலாய் நம்மோடு உடன் பயணிப்பவர், உணவாய் நம்மில் இரண்டர கலந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த மாபெரும் யூபிலி கிறிஸ்து பிறப்பினுடைய கொண்டாட்டத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் 3 நிலைகளாக இருக்கின்றன. ஒன்று, இயேசுனுடைய பிறப்பை வெறுமனே ஆடம்பரத்தினுடைய கொண்டாட்டங்களாக மட்டும் நாம் கொண்டாடாமல், மாறாக அதனை கடந்து நம் அருகில் உள்ள எளிய மக்களிடத்தில் அவர்களை அன்பு செய்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டாடுகின்ற போது அதுவே உண்மையான கிறிஸ்து பிறப்பு விழாவாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, விண்ணக தேவன் மனிதராக நம் மத்தியில் வருகை தந்து அவர் நமக்காக நம்மோடு உடன் பயணித்தவராக இருக்கின்றார். அந்த விண்ணக தேவனாகிய பாலன் இயேசுனுடைய விழுமியங்களை நமது குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு குழந்தை பருவத்தில் தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக வாழ்ந்து வந்தார். அதுபோல் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம் உறவுகளுக்கும் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் நிறைந்த பிள்ளைகளாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கானது மட்டுமல்ல, அது பிறருக்கானது. இவ்வுலக மானுட சமூகத்திற்கான மாபெரும் ஒரு பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இதன் வழியாக கிறிஸ்து நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனது நிறைவான அமைதியை, நிறைவான மகிழ்ச்சியை, நிறைவான அருளை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து ஜெபிக்கின்ற வேளையில் அனைவரும் குரல் எழுப்பி இந்த இறைமொழியை நாம் சொல்லுவோம். எல்லோரும் சொல்லுங்க. மனிதராக மண்ணில் வந்தவர், இம்மானுவேலாய் நம்மோடு இருப்பவர், உணவாய் நம்மில் இரண்டர கலப்பவர். இந்த நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நமது குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, இவ்விரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயம் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல்
அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் மக்களுக்கு இறை நம்பிக்கையூட்டுபவர்களாகவும் உலகிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவர்களாகவும் மக்களை இருளின் பாதையிலிருந்து ஒளியின் வழியில் பயணித்திடச் செய்திடவும் நீர் விரும்பிய உமது அரசை இம்மண்ணிலே மலரச் செய்திடுபவர்களாகவும் தங்கள் அர்ப்பணத்தில் உமக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாகவும் அதிலே உறுதியுள்ளவர்களாகவும் இறை பணி ஆற்றிட நீரே அவர்களுக்கு உம் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாக அளித்து உடல் உள்ள நலன் தந்து காத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் நிறைவே இறைவா, உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்கள் உன்மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு வாழவும் தங்கள் நம்பிக்கையால் உமக்கு சான்று பகர்ந்து நிலை வாழ்வை கண்டடைய உதவவும் ஒவ்வொரு இல்லங்களும் உமது அமைதியை மகிழ்ச்சியை நிறைவை பெற்றிடவும் பெற்றுக்கொண்டவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு வழங்கும் வல்லலை இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பொறுப்பான பதவிகளில் இருப்போர் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை ஆழமாக உணர்ந்து கொண்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு நீதி, மனிதநேயம், அன்பு இவற்றுக்காக உழைக்கின்ற மனப்பக்குவத்தை அளித்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உம் பிறப்பின் மகிழ்வினை கொண்டாடும் இவ்வேளையில் உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு துயருறும் மாந்தர்களையும் உறவுகளை இழந்து பிரிந்து தனிமையில் வேதனையுறும் மாந்தர்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர்தாமே அவர்களின் கண்ணீரை துடைத்து மனதுயரை மாற்றி உன் மேலான இரக்கத்தினால் அவர்களினாலே உம் இறை பிரசன்னம் கடந்து சென்று அவர்களை குணப்படுத்தி அவர்களுக்கு எல்லாமாக இருந்து உமது அன்பை உணதுர செய்து உம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உணர்ந்து உம்மிலே என்றும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்திடும் நல் உள்ளத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியானவரே இறைவா, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற உம் வார்த்தைக்கேற்ப நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தீய வழிகளிலிருந்து மனம் திரும்பி என்றும் உம்மை விட்டு அகலாமல் உமது திருப்பெயரை தொழுது உமது திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து இருளின் பாவ செயல்களிலிருந்து விடுபட்டு உம் பேரொளியின் பாதையில் வழிநடந்திட உம்மோடு என்றும் ஒன்றித்திட எம் ஆன்ம வாழ்வை புதுப்பித்து புதுப்படைப்பாக்கி உமக்கே எம் வாழ்வை சமர்ப்பணம் செய்து ஒளியின் மாந்தர்களாக வாழ்ந்திடும் வல்லமையான மனதினை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர் நீர் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இந்த நண்பு பாலகனே என்னையே நான் தருகையில் குறைகளும் விலகுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் பேரொளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவராம் நம் இறைவன் தூயவரே, மூலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவராம் நம் இறைவன் தூயவரே, மூலகை ஆளுகின்ற ஆண்டவரே.
நற்கருணை மரணாற்று 1. அதிக நேரம் முழங்கால் படிட முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆகவே கனியுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிபொருட்களையும் நீர் ஏற்று ஆசீர் வழங்கிடவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். அடியாராய் எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் ஆயர்களுக்காகவும் எங்களுடைய மறை மாவட்ட பரிபாலகருக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். நாம் யார் யாருக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்களெல்லாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களாகிய எம் அன்பு சகோதரர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கண்ணிமை குன்றா புனித மரியா இவ்வுலகிற்கு மீட்பற்றை பெற்றுத்தந்த புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தவுமாகவும் மாறுவதாக. அவதாம் பாடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாய் உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமீறு விருந்தை அருந்திய பின் இயலில் மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரியவும் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமலவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கசிதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிபொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். ஆண்டவரே, நம்பிக்கை அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீரளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு குழந்தை இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்புமிக்கவர்களே, நல்ல தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் இத்திருவிருந்தில் பங்கு பெறவும், மற்ற சகோதர சகோதரிகள் அமைதியாக இருந்து ஜெபிக்கவும்.
பிறந்தார் உன்னதர். போற்றி பண்பாடுவோம் பாடி கொண்டாடுவோம் அந்நாளில் வானவர் பாடிய கானம். போற்றி பண்பாடுவோம் பாடி கொண்டாடுவோம் அந்நாளில் வானவர் பாடிய கானம். மண்ணில் நாம் பாடுவோம் மகிழ்வோடு வாழ்த்துவோம் மண்ணினிலே வந்தவராம் மன்னவரே. மண்ணில் நாம் பாடுவோம் மகிழ்வோடு வாழ்த்துவோம் மண்ணினிலே வந்தவராம் மன்னவரே. தூயவன் மண்ணிலே உதித்து வந்து மனுவாகி உலகிலே இணைந்து நின்று மானிடர் ஆனந்த வாழ்வினை வாழ கண்ணியின் மைந்தனாய் பிறந்தார் உன்னதர். மானிடர் ஆனந்த வாழ்வினை வாழ கண்ணியின் மைந்தனாய் பிறந்தார் உன்னதர். பூமியிலே தயவுள்ள மனிதருக்கு அமைதி தந்தவர். வணங்குவோம் வாழ்த்துவோம் ராஜராஜனே. லலலலலா, லலா, லலலலா. பூமியிலே தயவுள்ள மனிதருக்கு அமைதி தந்தவர். வணங்குவோம் வாழ்த்துவோம் ராஜராஜனே. வறியோர்கள் எளியோர்கள் வாழ்வை மாற்ற நம்மீவர் இயேசு பிறந்தார். வறியோர்கள் எளியோர்கள் வாழ்வை மாற்ற நம்மீவர் இயேசு பிறந்தார். போற்றி பண்பாடுவோம் பாடி கொண்டாடுவோம் அந்நாளில் வானவர் பாடிய கானம். போற்றி பண்பாடுவோம் பாடி கொண்டாடுவோம் அந்நாளில் வானவர் பாடிய கானம். மண்ணில் நாம் பாடுவோம் மகிழ்வோடு வாழ்த்துவோம் மண்ணினிலே வந்தவராம் மன்னவரே. மண்ணில் நாம் பாடுவோம் மகிழ்வோடு வாழ்த்துவோம் மண்ணினிலே வந்தவராம் மன்னவரே. தூயவன் மண்ணிலே உதித்து வந்து மனுவாகி உலகிலே இணைந்து நின்று மானிடர் ஆனந்த வாழ்வினை வாழ கண்ணியின் மைந்தனாய் பிறந்தார் உன்னதர். மானிடர் ஆனந்த வாழ்வினை வாழ கண்ணியின் மைந்தனாய் பிறந்தார் உன்னதர். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவிழா நல் வாழ்த்துக்களை நமது பங்கு தந்தை சார்பாகவும் அருள் சகோதரிகள் அருள் பணிகள் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மாஞ்சோலையில் உள்ள மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்ற சென்றிருப்பதால் அவர்களால் வர முடியவில்லை. எனவே அவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். எனவே தந்தை அவர்கள் மாஞ்சோலைக்கு திருப்பலி நிறைவேற்ற சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அனைவரும் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். கேக்கு சரியா? பாட்டு மட்டும் பாடு.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்குவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த புனித இரவை ஒளிவித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவுக்கு திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தையும் இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மீட்பரின் அன்பையும் அமைதியையும் பெற்ற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் என்று உயிருள்ள நாளெல்லாம் உன் பேரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் என்று உறவாடும் நேரமெல்லாம் நீதானே என்னுள் வந்தாய் உயிராகி உனை என்றும் நான் இருக்க நீயே செய்தாய் உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் வெரி 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 கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் பனியில் கோலி நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க இந்த மனம் ஏங்கிடுதே ஞான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டா